ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ஓய்வு பெற்றதற்கு பிறகு அவங்களுடைய வருமானம் எவ்வளவு அப்படின்றது தொடர்பான தகவல் தற்போது வெளியாகி இருக்குது. அதே போல் ஓய்வுக்கு பிறகு மாதம் மாதம் தற்போது பிசிசிஐ இவங்களுக்கு எவ்வளவு தொகையை கொடுப்பாங்க அப்படின்ற முழுமையான தகவலும் தற்போது வெளியாகி இருக்குது. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கு. 3 டெஸ்ட் போட்டிகள் தற்போது நடந்து முடிந்திருக்கு. இதில் 3வது டெஸ்ட் போட்டியின் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் திடீரென அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதால் தன்னுடைய முடிவை அறிவித்தாங்க. இது அனைத்து இந்திய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு. அதே போல் சில இந்திய வீரர்களுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஓய்வு பெற்றது எங்களுக்கு இவங்க செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவித்த போது தான் எங்களுக்கு தெரியுமே, அந்த அளவுக்கு இவங்க அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப சீக்கிரட்டாக சர்ப்ரைஸாக தற்போது வெளிப்படுத்தி இருக்காங்க. எங்களுக்கு இது பெரிய ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பல பேர் சொல்லியிருந்தாங்க. தொடருக்கு நடுவிலேயே இவங்க பார்த்தீங்கன்னா ஓய்வு முடிவை அறிவித்தது தற்போது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாது இவங்களுடைய இடத்தை தற்போது மாற்று வீரரை கொண்டு நிரப்புவதும் தற்போது கேள்விக்குறியாகி இருக்கு. ஒரு வீரர் இன்ஜுரி ஆகி வெளியேறிட்டாங்க அப்படின்னா அவங்கள வேறொரு வீரரை கொண்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். ஆனால் இது போல் தொடர் பாதியிலேயே ஓய்வு முடிவை அறிவித்து வெளியேறக்கூடிய வீரருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வருவது ரொம்பவே கடினம். தற்போது இதற்காக பார்த்தீங்கன்னா பிசிசிஐ தற்போது என்ன செய்வது அப்படின்னு யோசித்து கொண்டிருக்காங்க. இந்த நிலைமையில தான் அஸ்வின் அவர்களுடைய சொத்து விவரம், அதே போல் இவங்க இதுவரைக்கும் கிரிக்கெட் வாழ்க்கையில் பிசிசிஐ மூலமாக எவ்வளவு பணம் சம்பளமாக வாங்கி சம்பாதிச்சிருக்காங்க, ஐபிஎல் மூலமாக எவ்வளவு தொகையை இவங்க பெற்றிருக்காங்க, விளம்பரம் மூலமாக இவங்களுடைய வருமானம் எவ்வளவு அப்படின்ற தொடர்பான தகவல் தற்போது வெளியாகி இருக்குது. அதன்படி இவங்க இதுவரைக்கும் கடந்த 14 வருடங்களாக இந்திய அணிக்காக விளையாண்டு கொண்டிருக்காங்க. தோனி அவர்களுடைய கேப்டன்சியில் தான் இவங்க சர்வதேச போட்டிகளில் காலடி எடுத்து வைத்தாங்க. 3 விதமான ஃபார்மெட்லையும் இவங்க இந்திய அணிக்காக பல ஆண்டுகள் விளையாடியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் பிசிசிஐ மூலமாக இவங்க சம்பளமாக மட்டுமே சுமார் 90 கோடி ரூபாய் தற்போது வரைக்கும் இவங்க பெற்றிருக்காங்க. சம்பளம் அல்லாது இவங்க ஒவ்வொரு போட்டியில் விளையாடும் போதும் அதற்கென தனி சம்பளமும் இவங்களுக்கு கொடுக்கப்படும். அவை இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச், அதே போல் மேன் ஆஃப் த சீரியஸ் போன்ற சில விருதுகள் வழங்கப்படும் போதும் இவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது சில கோடியில் அமைந்திருக்கு. இதன் மூலமாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகையின் மூலமாக சுமார் 5 to 8 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவை இல்லாமல் ஐபிஎல் மூலமாகவே மட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சுமார் 44 கோடி ரூபாய் இதுவரைக்கும் இவங்க சம்பாதிச்சிருக்காங்க. அதே போல் ஐபிஎல் தொடர்களையும் மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரியஸ் போன்ற அவார்டுகளின் மூலமாக இவங்க சில கோடிகளையும் குவித்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாது இவங்க இவைகளை கடந்து பார்த்தீங்கன்னா சில விளம்பரங்கள்லையும் தொடர்ந்து நடித்து கொண்டு இருக்காங்க. விளம்பரங்களில் நடிப்பதன் மூலமாக இவங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்குது. இதன் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய பணம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இதுவரைக்கும் விளம்பரங்களின் மூலமாகவே சுமார் 77 கோடி ரூபாய் தற்போது வரைக்கும் சம்பாதிச்சு இருக்காங்களாம். அதே போல் ஒரு சில முக்கியமான நிறுவனங்களுக்கு இவங்க அம்பாசிடராக தொடர்ந்து கொண்டிருக்காங்க. அதன் மூலமாகவும் இவங்களுக்கு ஆண்டுக்கு சில கோடி ரூபாய் தற்போது கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கு. இவைகளை கடந்து இவங்க பங்கு சந்தைகளில் அதிகமான சில கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு குறைந்தது 20 to 25 கோடி ரூபாய் வரைக்கும் இவங்களுக்கு ஆண்டுக்கு வருமானம் கொண்டிருக்கு. தற்போது இவங்க பிசிசிஐயோட கான்ட்ராக்ட் லிஸ்ட்டில் வருடத்துக்கு 5 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருந்தாங்க. தற்போது இவங்க ஓய்வு பெற்ற உடனே இதில் இருந்து குறிப்பிட்ட தொகை இவங்களுக்கு ஆண்டுக்கு ஓய்வூதியமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக இவங்களுடைய சொத்து மதிப்பை தற்போது கணக்கிடும் போது பார்த்தீங்கன்னா தோராயமாக 370 கோடி ரூபாய் வரைக்கும் தற்போது இவங்க சொத்து மதிப்பு வைத்திருப்பா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.